மதினி எதுக்கு அழுகுறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். மனோ ஒன்றும் கோழை கிடையாது, எதுவும் தப்பாவெல்லாம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. என்னங்க டேய் மனோ, கதவை திறங்க. அச்சோ, இங்க பாருங்க, கண்டிப்பா எனக்கு பணம் வேணுங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா யார் கண்ணிலுமே படாம நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏய், எப்படி போவ? இவ்வளவு பேர் இருக்காங்க வெளியே, எல்லாரும் கதவு கிட்ட தான் நிக்கிறாங்க. ஐயோ, நீங்க கோவப்பட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு ஒண்ணுனா நான் செத்தே போயிடுவேன். ஏய், நீ சாக மாட்ட, நீ சாகவே மாட்ட. நான் தான் சாக போறேன். எல்லாம் போச்சு. ஏங்க தேனு, ஏங்க தேனு, பேசுங்க ஏதாச்சும். எதுக்கு இப்ப அழுகுற? ப்ளீஸ் அழாத தேனு. எப்படி மீனாட்சி அழாம இருக்க முடியும்? இந்த மாதிரி அவர் பண்ணதே இல்ல. உள்ள தாபால் போட்டு பேசவே மாட்டேங்கிறாரு. நான் இதை என்னன்னு நினைக்கிறது? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவருக்கு ஏதாவது பிரச்சனையான கூட தெரியல. ஏய், ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணானே நான் என்ன பண்றது? அப்படிலாம் எதுவும் இருக்காது தேனு. கதவை திறங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்பவே நீங்க கட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இப்படி எதுவுமே நடந்திருக்காது. ஏய், டென்ஷன் பண்ணாத, அமைதியாரு. ஏங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஏய், நான் என்னடி பண்ண உனக்கு? உன் பொண்ணுக்கும் உனக்கும் பாவப்பட்டு உதவி செஞ்சேன், அது தப்பா? என் வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டியே, உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ சாரிங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தேன்மொழியை விட நான் தான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஜீவா, ஏதாச்சும் பேசு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லு. ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நோ டென்ஷன். மனோ ரொம்ப சூப்பரா இருக்கான். ஜீவா, அவரை பேச சொல்லு. ஜீவா, ஏன் அவரு பேச மாட்டேங்கிறாரு? ஏங்க ஏதாச்சும் பேசுங்க. ஏங்க பேசுங்க. மதினி, மனோ ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கான், இப்போ பேச முடியாது. அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, முக்கியமான வேலைதான். ஏய், சொல்றல்ல, முதல்ல கயிறு வெளியே போ. அதெல்லாம் என்னால முடியாது. இப்ப நீங்க பணம் தெரியல, இல்ல நான் டோரை திறந்து வெளியே போட்டா? ஏய், என்ன பேசுற? சாவடிச்சு. மதினி, இங்கதான் மறந்தா. என்ன ஜீவா நடக்குது? கனவுல கொங்கண சித்தர் வந்து சொன்னதால சிறப்பு தியானம் நடக்குது. கொங்கண சித்தரா? கிறுக்கு பயலுகளா? உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறோம், கதவை மூடிட்டு கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் டவுட்டா இருக்கு மாமா. இளைய மனோ, பாதியில எழக்கூடாதுப்பா, பலன் இல்லாம போயிரும். அப்படியா? யாருமே இல்ல, எங்க போனா இவ? சரி, என்னமோ பண்ணுங்க, அத சொல்லிட்டு பண்ணலாம்ல. கரெக்ட் தான். என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? மதினி, இந்த தியானமே சும்மா சொல்லாம பண்றதுதான். சொல்லாம பண்றதா? உனக்கு யார் சொன்னது? அது 2 நாளைக்கு முன்னாடி நானும் மனோவும் தான் ஒரு சாமியாரை பார்த்தோம். ஆனா என்ன பண்றது, மனோ அவசரப்பட்டு தனியா தியானத்துல இறங்கிட்டான்.
ஏண்டி எங்கடி அகிலாவை காணோம்? இங்கதான் மாமா இருந்தா, நான் பார்த்தேன். பார்த்தேனா? இப்ப எப்படி போனா? ஆவி ஆயிட்டாளா? இல்ல இல்ல, இங்கதான் எங்கேயோ இருக்கணும். ஆஹா, தேவி பாண்டி களத்துல இறங்கிட்டாங்க. பிரச்சனை ஆயிரும் போல இருக்கே. என்ன பண்றது? மாமா என்னத்தா? தயவு செஞ்சு மனு மாமாவை எழுப்புங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஃப்ராட் தனம் பண்றாங்க. அது என்னன்னு தெரியணும். டே மனோ, டே மனோ, டே மனோ. அப்பா, என்னப்பா பண்றீங்க? இவன் வேற. அந்த கொங்கண சித்தர் சாபத்தை வாங்கிறாதீங்க. அப்புறம் எனக்கு என்ன, பூனைக்குட்டி ஆயிருவீங்க. நீங்க எழுப்புங்க, எழுப்புங்க. பரவாயில்ல, எழுப்புங்க. பூனைக்குட்டியா? யாரு, நானா? ஐயோ, நான் பூனைக்குட்டி ஆனாலும் பரவாயில்ல. தேனு, நீ தண்ணி கொண்டு வா. அவர் மூஞ்சிலேயே ஊத்தணும். ஏய், என்ன ஏய் வேணாம் மீனாட்சி, தியானத்தை முழுசா முடிச்சிருட்டோம், பாதியில நிறுத்த வேண்டாம். கடவுளே, இப்படிலாம் ஒரு தியானமே இல்ல. பொய் சொல்றாங்க தேனு. இதுக்கு மேல விட்டா சிக்கல் தான். ஏதாவது பண்ணணுமே. அத்த மீனாட்சி, சத்த பொறுமையா இருமா. சித்தர் சாபம்னு சொல்றானே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மாமா, நீங்களும் இத நம்புறீங்க? இல்ல, அது இல்லம்மா ஓ, மீனாட்சி. மீனாட்சி, வேற யாராவது உள்ள இருக்காங்களான்னு பாரு. ஏ, நீ ஒண்ணு. இந்த அகிலாவை ஏதாவது பண்ணி வெளியே அனுப்பணும். ஐயோ அக்கா, சும்மா தப்பு தப்பா பேசி சாபத்துக்கு ஆளாகாதீங்க. என்ன பண்றான்? ஏய் ஜீவா, இப்ப எதுக்கு புகை போடுற? புகை போட்டாதான் மனோ கண்ணு முடிப்பாரு. அப்ப நல்லா போடுறா. ஆ, ஜீவா, நான் வேணா சாம்பிராணி கொண்டு வரவா? எல்லாமே இருக்கு மதினி. இருக்கா? ஆ, சரி. ஓடிப்போ, ஒளிஞ்சிருக்கும் கெட்ட ஆவியே ஓடிப்போ, ஒளிஞ்சிருக்கும் கெட்ட ஆவியே ஓடிப்போ. சாம்பிராணி புகை போடும் போதே ஓடிப்போயிரே. முதல்ல எல்லா கெட்ட ஆவிக்கும் புகை போடணும். புகை முடியறதுக்குள்ளே ஓடி போயிரு. இல்லன்னா கொங்கண சித்தர் வாக்கு பொழிச்சிரும். புகை போடும் போதே ஓடி போயிரு. ஒளிஞ்சிருக்கும் கெட்ட ஆவியே ஓடி போயிரு. இதுக்கு மேல இருந்தன்னா உனக்கே ஆபத்து, ஓடி போயிரு. உனக்கு வேணும்னா இன்னும் புகை போடுறேன், ஓடி போயிரு. நான் வெளியே தான் நின்னுட்டு இருப்பேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்துரு.